ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து ஓசியாவின் புத்தகத்தை கடந்த 2 வாரங்களாக நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். இது 3வது வாரம். அதுல போன வாரத்துல முதல் காரியம் மட்டும்தான் பார்த்ததாக ஞாபகம், அப்படித்தானே? முதல் காரியம் மட்டும் பார்த்தோம். என்ன காரியம் பார்த்தோம்? பாவம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை. எஸ், பாவம் நமக்கும் தேவனுக்கும் என்ன உண்டாக்கும்? பிரிவினையை உண்டாக்கும், முறிவை உண்டாக்கும் என்பதாக நம்ம தியானித்தோம். இன்னைக்கு 2வதாக நம்ம தியானிக்க போகிற விஷயம் ஆண்டவர் பாவத்திலே விழுந்து போன தம்முடைய பிள்ளைகளையும் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் மீண்டுமாக அவர்களோடு பட்சமாய் பேசி மீட்கிற காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். அது ஓசியாவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 14-15வது வசனத்துல பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேசுகிறார். இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவருடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாட்களிலும் பாடினது போல என்ன செய்வாள்? பாடுவாள் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ 2வதாக நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான குறிப்பு, தேவன் பாவம் செய்த தம்முடைய பிள்ளைகளை, தமக்கு விரோதமாக செய்த தம்முடைய பிள்ளைகளை பட்சமாக பேசுகிறார், நயம் காட்டுகிறார். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை, இதெல்லாம் நல்லா சிந்திச்சு பார்க்கக்கூடிய வார்த்தை. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? திருந்தும்படி பட்சமாக பேசுகிறாரா. அதே சமயத்துல அவர் என்ன செய்யறாரு? நயம் காட்டுகிறார். நயம், இந்த வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டான வார்த்தை தான். ஐஸ் வைக்கிறார் அப்படின்னு நம்ம ஊரை சொல்லுவோம் பாத்தீங்களா, நயம் காட்டுதல் அப்படின்னு. அந்த மாதிரி அதை ஐஸ் வைக்கிறதுன்னு நம்ம ஒரு அர்த்தத்துல மைண்ட்ல வச்சிருப்போம். ஆனா இந்த நயம் காட்டுதல்ங்கிறது என்னன்னா, அரவணைப்பா பாசமா பேசி புரிய வைத்து தம்மிடமாக சேர்த்துக் கொள்வது. இந்த ஐஸ் வைப்பதுங்கிற வார்த்தை கூட அது வேறு விதமாக நம்ம என்ன செய்யறப்ப புரிந்து கொள்வோம், அப்படித்தானே? அப்படி கிடையாது. இந்த வார்த்தை என்ன சொல்ற வர்றாருன்னா, ஆண்டவர் மீண்டுமாக அவர்கள் பழைய நிலைமைக்கு, அந்த ஆசீர்வாதமான நிலைமைக்கு, அந்த நீதியான நிலைமைக்கு, பாவம் செய்த அந்த இஸ்ரவேல் மக்கள் திரும்பி வரும்படி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, பட்சமாய் பேசி பரிவாய் பேசி அவர்களுக்கு புரியும்படி பேசி கொண்டு வருவதற்காக ஆண்டவர் என்ன செய்யறார்? பேசுறார். அதாவது இந்த நயம் காட்டி என்கிற இந்த வார்த்தை. ஆனா இந்த நயம் காட்டுதல், இந்த பட்சமாக பேசுதல் எங்கே வைத்து தேவன் பேசுகிறார் என்பது முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறாராம்? வனாந்திரத்திற்கு கொண்டு போய் என்று வாசிக்கிறோம், அப்படித்தானே? அவளை வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு போய். அப்ப ஆண்டவர் நயம் காட்டி பேசுகிறார், பட்சமாய் பேசுகிறார், அன்பாய் பேசுகிறார். ஆனா எங்க கொண்டு போய் பேசுறாரு? வனாந்திர வாழ்க்கையில வைத்து அந்த நயம் காட்டுதலும் அன்பும் அங்கே வெளிப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அப்பதான் அவளுக்கு புரியும். இவ கொழுத்து போயிருக்கும் போது, பாவத்துல பெருத்து போயிருக்கும் போது, இது போன்ற சில விஷயங்களை அன்பா பேசினா நிறைய பேருக்கு என்ன செய்யாது? புரியாது. தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப அந்த பாவத்தினுடைய மமதை ஏறி போனவர்களுக்கு நம்ம நயமாக பேசினாலும் அன்பாக பேசினாலும் சில சமயங்கள்ல அவங்களுக்கு புரியாது. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவர்கள் புரிந்து கொள்ளும்படி, தான் இருக்கிற நிலைமை எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலைமை, தான் இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட தேவனுடைய வெறுப்பை காண்பிக்கிற ஒரு சூழ்நிலையில அவர்கள் இருக்கிறார் என்பதற்காக ஆண்டவர் எங்க கொண்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா, வனாந்திரமான ஒரு இடத்துக்கு என்ன செய்யறாரு? கொண்டு போகிறார். சில சமயங்கள்ல நம்முடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, தவறு செய்யும்போது நல்லா அடிச்சிருவோம். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வோம்? நைஸா பக்கத்துல போய், அடிக்கடி எங்க வீட்டில் அதெல்லாம் நடக்கும். அடிச்சு முடிச்சுட்டு அவர் தனியா கொண்டு போய் ஆளை என்ன செய்வோம்? ரொம்ப நயங்காட்டி பேசுறது, அன்பா பேசுறது, பரிவா பேசுறது. நான் எதுக்கு தெரியுமா அவனை அடிச்சேன்? தங்கம், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேம்மா, நீ தான் தங்கம் அடிக்கிற மாதிரி நடந்துக்கிற, இப்படியெல்லாம் நீ நடந்துக்க கூடாதுமா அப்படின்னு பேசுற பாத்தீங்களா? அது போல கர்த்தரும் என்ன செய்யறாரா? பேசுகிறார். தேவன் அப்பதான் அது புரியும். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா, ரொம்ப அன்பு காட்டும் போது நம்ம காரியங்களை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம்? சில நேரங்கள் அன்பு கிரியை செய்யும் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனா பல சமயங்கள்ல அன்பு என்ன செய்யறது இல்லை? வேலை செய்யறது இல்லை. சில ஆட்கள்லாம் ரொம்ப அன்பு காட்டினோம்னா அந்த அன்பில ரொம்ப குசுவு பிடிச்சி போய் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப அங்க என்ன தேவையா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சிச்சை
தேவையாக இருக்கிறது, கடிந்து கொள்ளுதல் தேவையாக இருக்கிறது, அடி கொஞ்சம் தேவையாக இருக்கிறது. அதனாலதான் வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது, பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்குமாம், தண்டனையின் பிரம்பு அதை என்ன செய்யுமா, அகற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. சில சமயங்களிலே தேவன் சிச்சையோடு கூட வனாந்தரமான இடத்துக்கு கொண்டு போய், வாழ்க்கையினுடைய தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போய், ஆசீர்வாதமான நிலையெல்லாம் கடந்து கொஞ்சம் வறுமையான நிலைக்கு கொண்டு போய் சில நேரங்களிலே கர்த்தர் என்ன செய்யறாரு, பாடத்தை புகட்டுகிறார். கர்த்தர் அப்படி அநேகரை பாடம் புகட்டி தன்னுடைய அந்த அன்புக்கு நேராக திருப்புகிற விஷயத்தை வேத புத்தகத்திலும் பல இடங்களிலே நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். யோனாவை நம்ம பார்க்கிறோம். யோனா முழுக்கவும் யோனாவை இரண்டு விதத்திலே நம்ம தியானிக்க முடியும். யோனா என்கிற தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் இருக்கிறது அல்லவா, அந்த யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே இரண்டு பார்வையிலே நம்ம அதை பார்க்க முடியும். ஒன்று, நினிவேவை மனம் திரும்புதலுக்கு கொண்டு வரும்படி யோனாவை பயன்படுத்துகிற விதத்தை குறித்து நம்ம ஒரே ஆங்கிள் பார்க்கிறோம். மற்றொரு ஆங்கிள் என்ன தெரியுமா, யோனாவை மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வரும்படி கர்த்தர் செய்யற காரியத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒன்று நம்ம எல்லாரும் தியானிக்கிறது, பெரும்பான்மையா நிறைய ஊழியர்கள் பார்க்கிற ஒரு பார்வை, போதிக்கிற ஒரு பார்வை என்ன தெரியுமா, யோனாவை கர்த்தர் பயன்படுத்தி நினிவேவை என்ன செய்கிறாரு, திருந்த வைக்கிறார் அப்படிங்கிற பார்வையோடு தான் போவாங்க. அதுக்காக ஏதோ யோனாவின் இடத்துல ஆண்டவர் பிரயாசப்படும்படியாக யோனாவை மறுபடியும் கொண்டு வந்து நினிவே பட்டணத்துக்கு தீர்க்க தரிசனம் உற வைக்க நினிவே பட்டணம் மனம் திரும்பி கர்த்தரிடத்துல கொண்டு வரும்படியாக ஆண்டவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என்பது நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக அது ஒரு பார்வைதான். ஆனா மற்றொரு பார்வை இருக்குது, கீழ்ப்படியாமல் போகிற தம்முடைய ஊழியக்காரரை தேவன் என்ன செய்யறாரு, அங்கே திருத்தி கொண்டு வருகிறார். நிறைய ஊழியக்காரங்க அந்த ஆங்கிள் பாக்குறது இல்லை. அந்த ஆங்கிள் பார்க்காதனாலதான் நினிவே திருந்திருச்சு, யோனா திருந்தாம உட்காந்துருக்கிறான். மக்கள் திருந்திட்டாங்க, ஊழியக்காரன் திருந்தாம உட்காந்துருக்கிறான். ஏன் அப்படின்னா, யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை இன்னொரு பார்வையில நம்ம என்ன செய்யறது இல்ல, பார்க்கிறது இல்லை. நன்றாக கவனிச்சீங்கன்னா, நினிவே பட்டணத்துக்கு சிச்சை வரப்போகுது, தீர்ப்பு வரப்போகிறது அப்படின்னு ஆண்டவர் எச்சரித்தார். ஆனா உண்மையை சொல்ல போனா நினிவேவுக்கு என்ன வரல, தீர்ப்பு வரல, காப்பாற்றப்பட்டுருச்சு. உண்மையிலே யாருக்கு சிச்சை வந்துச்சு, யாருக்கு சில தீர்ப்புகளை எல்லாம் தேவன் கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா, யோனாவுக்கு தான் அது வந்துச்சு. யோனாவுக்கு தான் வந்துச்சு. கீழ்ப்படியாத யோனாவுக்கு தான் என்ன செஞ்சு, முழுக்க யோனா புத்தகம் ஒரு தனிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்திலே ஆண்டவர் போராடி அவனை தன்னுடைய நிலைக்கு, தன்னை புரிந்து கொள்ளுகிற நிலைமைக்கு அவனை கொண்டு வரும்படி கர்த்தர் போராடுகிறார். அதுதான் யோனாவினுடைய புத்தகம். ஆண்டவர் நினிவேவுக்கு அனுப்பினால் யோனா எங்க போறாரு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, நினிவே மட்டும் கீழ்ப்படியாம இல்ல, ஊழியக்காரனை இங்க என்ன செய்யறான், கீழ்ப்படியாம இருக்கிறான். அவரு தர்சீசு போடுறாரு கப்பல் ஏறி. ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா, தர்சீசுக்காரா போற இந்த பாரு அப்படின்னு சொல்லி கடல்ல தூக்கி போராடிட்டார். கடல்ல யோசிச்சு பாருங்க, தூக்கி போட்டா எப்படி இருக்கு, நடுக்கடல்ல. அவ்வளவுதான், ஆள் போயிட்டாருங்கிற நேரத்துல ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இடுறாரு. மீன் வந்து என்ன செஞ்சிச்சு, லபக்குன்னு முழுங்கிட்டு போயிடுச்சு. சரி, கொண்டு போய் நினிவேல கக்கிருச்சு. அப்பயாவது மனம் திரும்புவாரா, அப்பயாவது ஆண்டவருடைய மனசை புரிந்து கொள்ளுகிற, ஏன்னா தீர்க்கதரிசியானவன் தேவனுடைய இருதயத்தை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இருதயமாக அவன் வாழ வேண்டும் என்பதுதான் தீர்க்கதரிசியினுடைய அழைப்பே. ஆனா யோனா முற்றுமுடிய தேவன் யோனாவை பயன்படுத்த அதிக வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். ஆனா யோனா தேவனை புரிந்து கொண்டு தேவனுக்காக ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக வாழ விரும்பல, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரும் யோனாவை துரத்திக்கிட்டே இருக்கிறார், விடமாட்டேன்டா உன்னைய அப்படின்னு. அங்க போய் கக்கி அங்க தீர்க்க தரிசனம் உரைச்சு மனம் திரும்பிட்டா, அப்பையும் பாத்தீங்கன்னா யோனா மனம் திரும்பல. எப்படி நினிவே அழியுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ஆவலா என்ன செய்யறாரு, தலைவர் போய் அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு பாருங்க, ஊரெல்லாம் அழியணும் பார்த்து இவர் என்ன செய்யணுமா, ரசிக்கணும் எண்ணத்தை பாருங்க இவருக்கு. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஆமா, இன்னைக்கு சில பொல்லாத தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவன் சொல்றத ஆண்டவர் என்ன செஞ்சிடணும், அப்படியே நடத்திடணும் அப்படின்ட்டு. நான் சொல்றேன், ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார்னா தீர்க்கதரிசனுடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்ல போற தீர்க்கதரிசனத்தை கேட்டு அந்த ஜனங்கள் மனம் திரும்பிடணும்னு நினைக்கணும். நிறைய தீர்க்கதரிசி பாருங்க, நான் சொல்ற விஷயம் அப்படியே நடந்துருன்னு அவன் அழிஞ்சு போயிடணும் அப்படியே நாசமா. ஏன்னா அப்பதான் நான் சொன்னது நடந்துருச்சு.
இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இல்லை. கடவுள் சொல்லாமையே போய் தன்னுடைய மனதின் யூகத்தினால தன் இருதயத்தில் என்னெல்லாம் தோன்றுதோ அதையெல்லாம் தீர்க்க தரிசனமாக யூகிப்பாங்க. அப்படியே ஒரு பொண்ணை பார்த்தாங்கன்னா யூகிப்பாங்க, இந்த பொண்ணு எப்படி இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம், இந்த குடும்பம் இருக்குது, இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கலாம், என்ன மாதிரி வார்த்தையை சொன்னா அவங்க நம்ம கிட்ட அடிபணிவாங்க, இப்படின்னு யோசித்து தீர்க்க தரிசனம் அறிவிக்கிற சில பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க. ஆனா யோனா கொஞ்சம் வித்தியாசமான ரகம். கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், ஆனா கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் அது அப்படியே நடந்து நாசமா போயிடணும் நினிவே மக்கள் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. ஆண்டவர் அங்க போய் யோனா கூட என்ன செய்யறாரு, போராடுறாரு. டக்குன்னு பாருங்க, ஆள் இப்படி ஆசையா காத்துட்டு இருக்காரு நினிவே அழிஞ்சு போகணும். வெயில் வேற, மொட்டை வெயில், அதுவும் அவ்வளவு பெரிய வெயில காத்துட்டு இருக்காரு. எங்கேயாவது போய் ஓரமா நிழலுக்கு போக வேண்டியதானே, அவரு போயிருக்கலாம்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செடிக்கெல்லாம் போயிட்டா நினிவே தெரியாது, நிழலான பகுதிக்கெல்லாம் போயிட்டோம்னா என்ன தெரியாது, நினிவே தெரியாது. நினிவே தெரிகிற அந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா நிழல் தரக்கூடிய பெரிய மரங்கள் இல்லை. ஆனால் இவருக்கு நிழலை விட எது முக்கியம், நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி நினிவே நாசமா போயிடணும், அழிஞ்சு போயிடணும், அது இவர் பார்த்து ரசிக்கணும். அப்பா நான் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடுச்சு, இப்ப நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு தம்பட்டம் அடிச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆவல்ல வெயில் அடிச்சாலும் பரவாயில்லைன்னு நினிவே பார்த்துட்டு தலைவர் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆண்டவர் நினிவே கிட்ட போராடல, இப்ப யார்கிட்ட போராடிட்டு இருக்காரு, மனம் திரும்ப யோனா கிட்ட போறாரு. அந்த வனாந்தரத்துல ஒரு அழகான ஒரு ஆமணக்கு செடி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்படியே ஒரே ராத்திரியில வளர செஞ்சுட்டாரு. இவருக்கு ஒரே பெரிய சந்தோஷம், ஓ கத்தர் நமக்காக என்ன செஞ்சிட்டாரு, இரவோடு இரவாக இவ்வளவு பெரிய ஆமணக்கு செடிய பல வருஷங்களா வளரணும், ஒரே ராத்திரியில வளர செஞ்சுட்டாரு. கத்தர் என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் அப்படின்னு போயிட்டு அந்த நிழல்ல ஜாலியா உட்காந்து, இப்ப நிழல்ல உட்காந்து என்ன செய்யறாரு தலைவர், நினிவே எப்படி அழிய போகுதுன்னு பாக்குறாரு. ஆண்டவர் மறுபடியும் நினிவே யோனா கிட்ட என்ன செய்யறாரு, போராடுறாரு. என்ன செய்யறாரு, ஒரு பூச்சிக்கு கட்டளையிடுறாரு, ஒரு வெட்டுக்கிளிக்கு கட்டளையிடுறாரு. அது அந்த ஆமணக்கு செடியை அப்படியே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. பார்த்தா உச்சி வெயில் மண்டையை புழக்குது, மறுபடியும் கடுப்பாயிட்டார் தலைவர். அந்த ஆமணக்கு செடி மேல வச்ச அந்த ஆர்வத்தினால தன்னையே நொந்து வெந்து வார்த்தைகளை புலம்பி முறுமுறுக்கு என்ன செய்யறாரு ஆரம்பிக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் யோனாட்ட பேசுறாரு, ஏன்பா இங்க வா தம்பி, ஒரே ஒரு ஆமணக்கு செடிக்காக நீ இவ்வளவு பரிதபிக்கிறாயே, அது நீ பிரயாசப்படாதது. அந்த ஆமணக்கு செடி நீ நடல, நீ தண்ணி பாய்ச்சல, நீ உரம் போடல, அதற்காக எந்த பிரயாசம் பண்ணல, நீ பிரயாசப்படாத ஒரு ஆமணக்கு செடிக்காகவே இவ்வளவு பரிதபிக்கிறியே. நினிவேவின் மக்கள் பல லட்ச மக்கள், நான் உருவாக்கின மக்கள், அந்த மக்கள் அழிஞ்சு போறதை நான் எப்படிடா விரும்புவேன், உன்னை மனம் திரும்புறக்காண்டி, அவனை மனம் திரும்புவதற்குள்ள கொண்டு வர்றக்காண்டி ஒன்னு அனுப்புனா நீ அவன் அழிஞ்சு போனுங்கிற ஆசையிலேயே நிக்கிறியாடா அப்படின்னு தொடர்ந்து யோனாவினிடத்திலே கர்த்தர் என்ன செய்யறாரு, போராடி கொண்டிருக்கிறார். பல சமயங்களிலே மனம் திரும்பாத பட்சத்துல கர்த்தர் சில சிச்சைகளை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறாரு, யோனாவுக்கு நிறைய சிச்சை கிடைச்சிச்சு. முதலாவதாக அவன் எங்க தூக்கி வீசப்பட்டான், தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள தூக்கி வீசப்பட்டான். அதுக்கப்புறம் மீன் வாய்க்கில போய் அங்க 3 நாள் கடந்து கஷ்டப்பட்டாரு. அப்புறம் அந்த ஆமணக்கு செடி நிழல் கிடைக்காம என்ன செய்யறாரு, கஷ்டப்படுறாரு. இப்படி பலவிதமான உபத்திரவங்களின் வழியாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து நம்ம இந்த இடத்துல வாசிக்கிற மாதிரி நயம் காட்டி யோனாவிடத்திலே ஆண்டவர் என்ன செய்யறாரு, பேசுகிறார். அன்பாக யோனாவின் இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, பேசுகிறார். இது போல சில தவறான மனிதர்கள், இது போல பாவத்திலே உழண்டு கிடக்கிற சில மனிதரிடத்திலே கர்த்தர் வனாந்திரமான இடத்துக்கு கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அன்பா நயம் காட்டி புரிய வச்சு அவங்கள திருத்தணும் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்யறாரு, விரும்புகிற விஷயத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. பல சமயங்கள்ல நம்ம அன்புக்கு அடிபணிகிறது இல்லை. அன்பு கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன செய்யுது, இருதயம் உணரக்கூடிய அந்த உணர்வு வரமாட்டேங்குது. அதனால கர்த்தரும் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, அன்பினால அடிபணியாத நம்ம வாழ்க்கைய வனாந்திரமான இடத்துக்கு கொண்டு போய் சிச்சையை கொடுத்து நம்மளை பாடாப்படுத்தி வருத்தப்படுத்தி அப்புறம் கொஞ்சம் அதை புரியும்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறார். நீங்களும் கூட நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், சில உண்மையான புரிதல்கள் எப்போது நமக்கு புரியுது அப்படின்னா, கஷ்டமான இடத்துக்கு போகும்போதுதான் நமக்கு அறிவே வருது. அன்பா சொல்லும்போது நமக்கு என்ன செய்யறது இல்லை, புரியுறது இல்லை சில விஷயங்களை. ஆண்டவர் அன்பா சொல்லும்போது நம்ம புரிந்து கொள்கிறதே இல்லை.
சில நேரங்களில் கடினமான சூழ்நிலைக்கு போய் அவ்வளவுதாண்டா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகும்போது தான் நமக்கும் கொஞ்சம் புரியுது. சில விஷயங்கள்லாம் நமக்கு என்ன செய்யுது, புரியுது. சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோபப்பட்டுட்டு கணவனை விட்டு பிரிந்து போற கேஸெல்லாம் இருக்கும். சில குடும்பங்கள்ல கணவன் மிகப்பெரிய பிரச்சனைவாதியா இருப்பான், அதை குறித்து நான் இங்க பேச வரல. ஆனா சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கணவன் நல்ல ஒரு குடும்பத்தை நேசிக்கிற ஒரு மகனாக இருப்பான், உழைக்கிற மகனாக இருப்பான். சில நேரங்களில் சில கணவர்கள்லாம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நல்ல மனிதர்களா இருப்பாங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்களையும் பாருங்க சண்டை போட்டு சில எல்லாம் பொட்டியை தூக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போறேன்னு போறது. ஆண்டவர் சில நேரங்கள் என்னமா செய்யும், அப்பா வீட்டுல போய் சில நேரங்கள் இருந்து சில மாதங்கள் இருந்தாதான் அந்த வலியும் வேதனை அங்க தெரியும் நமக்கு. என்னைக்குமே ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்ற வரைக்கும் அப்பா வீடு என்னது, அரண்மனை மாதிரி நமக்கு. நீங்க அங்க இளவரசி மாதிரி, உண்மையிலேயே அது சந்தோஷமான இடம் தான். ஆனா எப்போது நீங்க கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டீங்களோ அப்ப உங்க அப்பா வீடு எந்த வீடா தான் இருக்கும், அது வாடகை வீடு மாதிரி தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. போனீங்கன்னா 3 நாள் 1 வாரம் தான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல உங்களுக்கு மரியாதை இருக்காது, அந்த வீட்டுல பழைய ட்ரீட் இருக்காது. ஏன்னா நீங்க அங்க போய் இருக்கும்போது அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது. என்னைக்குமே அப்பா வீடு. அதனாலதான் வேதம் சொல்லுது, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்போது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். வாசிக்கிறோம். அப்ப வாழ்க்கை நம்ம ஓட்டத்தை புரிஞ்சுக்கணும். சில சமயங்களில் சிறிய சிறிய விஷயங்களுக்காக நம்ம வருத்தப்பட்டு சில இடங்கள் போகும்போது அங்கே இருக்கிற உபத்திரவத்தின் வழியில தான் நம்ம சில உண்மைகளை என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம். உண்மையிலேயே கணவன் வீடு தான் இனி என்னுடைய வீடு. சிறிய சிறிய விஷயத்துக்காகவும் நம்ம இப்படி வரக்கூடாதுங்கிற புரிதல் எப்போ உண்டாங்கன்னா அங்க ஏற்படுகிற சில பிரச்சனைகளால தான் அது ஏற்படும். அங்க பிரச்சனை மட்டும் வரலன்னு வாழ்க்கையே சுனியமா போயிடும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்பா வீட்டுல சில இடங்கள்ல பிரச்சனை இருக்காது, சில வீட்டுல எல்லாம். அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லாத அப்பா வீடு என்னைக்குமே வாழ்க்கையை துளைத்து விடுகிற ஒரு இடமாக இருக்கும். புரியுதா நான் சொல்ல வர்றது? சோ சில நேரங்களில் நமக்கு பிரச்சனை வருவதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன வருது, ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. சில பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா சரியா படிக்காதுங்க. படிக்காம இருக்கும்போது தொடர்ந்து அவங்க நம்ம சொல்லி கேட்போம், எதுவுமே ரெஸ்பான்சிபிள் இருக்காது, படிக்காம போயிருங்க. கடைசியில் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா ஃபெயிலா போயிடுவாங்க. ஃபெயிலா போன பிறகு அதே கிளாஸ்ல திரும்பவும் படிக்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதுல இருந்து 1 வருட வாழ்க்கையினுடைய படிப்பு வேஸ்டா போகும்போது தான் அவங்களுக்கு என்ன வரும், அதனுடைய அருமையே தெரியும். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 9th வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த படிப்பினுடைய ஒரு மேன்மையே, அந்த படிப்புடைய மதிப்பே அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. 10th போகும்போது பப்ளிக்ல ஃபெயிலா போகும்போது தான் அந்த வருத்தம், காயம், வலி எல்லாமே அந்த சமயத்துல உருவாகும். என்ன கேட்டா அந்த மாதிரியான ஒரு இடம் தான் உங்களுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கிற ஒரு இடம். உங்களை நீங்களே உயிர்த்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இடம் தான். சில சமயங்கள்ல ஆண்டவரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கடினமான வலி நிறைந்த ஒரு இடத்தை நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஏன், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கவும் நம்மை சரி செய்து கொள்ளவும் கர்த்தர் அந்த மாதிரியான வலி நிறைந்த இடத்தை நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பல சமயங்கள்ல நம்ம அன்பினால் அடிபணியாது இருக்கும்போது ஆண்டவர் சிற்சையினால் அடிபணி வைக்கிறதான காரியத்தை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். நம்ம இளைய குமாரனுடைய ஓமையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பா வீட்டுல இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. ஆனா பாவம் தொடர்ந்து அவன் வாழ்க்கையில இருந்துச்சு. பாவமும் இருந்தது, அதே சமயத்துல அப்பா வீட்டு மகிழ்ச்சியும் இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்ப நான் நினைக்கிறேன் இவனை கொண்டு போய் ஆண்டவர் வெளியே கொண்டு போனாரு பாத்தீங்களா, இதுவே ஒரு பெரிய திட்டம் தான் நினைப்பேன். அப்பதான் அவன் திருந்துறக்காண்டி கர்த்தர் கொடுக்குற வாய்ப்பு. சில சமயங்களை நாம் ஆசைப்பட்டு சில இடங்களை விட்டு வெளியே போவோம். வெளியே போன பிறகுதான் நமக்கு உண்மை புரியும். அந்த வெளியே போகக்கூடிய விஷயமே சில நேரத்துல கர்த்தரை அனுமதிச்ச விஷயமா இருக்கும். சில நேரங்கள்ல நாம தான் முடிவு எடுத்திருப்போம், ஆனா வெளியே போனாதான் நமக்கு அறிவு வரும்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்வார், சில நேரத்துல அப்படி அனுப்புவார். அந்த இளைய குமாரன் பாருங்க, அப்பாட்ட போய் சண்டை பிடிச்சி தன்னுடைய பாகத்தை பிரித்து என்ன செஞ்சுட்டா, வாங்கிட்டு போயிட்டான். ஏன், என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அப்பா வீட்டுல எல்லா ஆஸ்தியெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கும் போதே அவன் இந்த மாதிரி தவறுகள்லாம் இருந்திருப்பான். ஆனா அப்பா என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, கண்டிப்பாரு. என்ன இது செய்யற, என்ன அது செய்யற. நான் ஒன்று சொல்றேங்க, உங்களை கண்டிக்கக்கூடிய நபரை உங்க பக்கத்துல வச்சுக்கங்க, அதான் நல்லது.
சில சமயங்கள்ல நம்ம தவறுகளை கண்டிக்கக்கூடிய நபர் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம தப்ப கண்டிக்க கூடாத நபர் என்னைக்கு நம்மளை விட்டு விலகி போறாங்களோ அப்ப மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம். எப்ப வேணாலும் நம்ம ஆத்மா பறிபோகிற, எப்ப வேணாலும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துடும். எப்பவுமே நம்ம வாழ்க்கையை கண்காணிக்கிற, கண்டிக்கிற, எச்சரிக்கிற நபர்கள் நம்ம பக்கத்துல என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு கட்சி இருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்கட்சி கண்டிப்பா என்ன செய்யணும். எதிர்கட்சியே இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும், அவ்வளவுதான், நாடு நாசமா போயிடும். எதிர்கட்சி அப்படிங்கிற ஒண்ணு மிக வலிமையான கட்சியாக இருக்கணும். அப்பதான் ஆளும் கட்சி சிறப்பாக என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். அதனுடைய சில அறியாமைகள், சில பிழைகளை எல்லாம் சீர்படுத்தி கொண்டு சரியாக ஓடுவதற்கு பாத்தீங்கன்னா அந்த எதிர்கட்சி என்ன செய்யும், உதவி செய்யும். நிறைய பேர் யோசிப்பீங்க, சில கட்சிகள்லாம் வரும்போது சில விஷயங்கள் நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி நல்லா செயல்படுற கட்சியை எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ, எந்தெந்த விஷயமெல்லாம் சின்ன சின்ன தப்பு இருக்கோ எல்லாத்தையும் போட்டு நொறுக்கும். நம்ம அறிவாளிகளா யோசிப்போம், ஏடா அவன் நல்லா தானே செஞ்சுட்டு இருக்கிறான், இப்பதான் வர்றான், இப்பதான் முயற்சி செய்து சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவனை போட்டு நொறுக்குறாங்களே அப்படின்னு நினைப்போம். நான் சொல்றேன், அந்த நொறுக்குதல் தேவைங்கிறேன். அந்த ஆள் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், இவன் அவ்வளவுதான், இந்த அவுத்து விட்ட மாடு மாதிரி என்ன செஞ்சிருவான், என்ன வேணாலும் முடிவெடுப்பான், என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிப்பான். ஒருவேளை அவன் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பு இருந்தாலும் அந்த கட்சியினுடைய அந்த சுமை, அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை வேறு பாதையில திசை திருப்ப வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஒரு நல்ல கட்சியாக இருந்தாலும் கூட அதற்கு ஒரு எதிர்கட்சி எப்பவுமே நோன்ற கட்சியாக என்ன செய்யணும், இருக்கணும். இருக்கும்போது தான் அது சரி எப்பவுமே. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம சரியானவர்களாக இருந்தாலும் கூட எப்பவுமே நம்மை சரியாக இருப்பதற்கு சில பிரச்சனை, சில போராட்டம், சில சிக்ஷை நமக்கு வேண்டிய அவசியமா இருக்குது. எப்பவுமே நம்ம கண்டிக்கக்கூடிய நபர்கள் இருக்கணும். உங்களை கண்டிக்கிற நபர்கள் பக்கத்துல இருக்காங்களா, சந்தோஷப்படுங்க. கர்த்தர் அவர்களை கொடுத்ததற்காக என்ன செய்யணும், மகிழ்ச்சி அடையணும். அதனாலதான் தாவீது இப்படி பாடுறாரு, நீதிமான் என்னை குட்டும் போது அது என் தலைக்கு எப்படி இருக்குதா, என்னையை போல் இருக்குதுங்கிறாரு. ஏன், நான் எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும், கடவுளுக்கு பயப்படுறவனா இருந்தாலும் நானும் என்ன செய்ய முடியும், தப்பு செய்ய முடியும். சில நேரங்களில் மதியீனமாக செயல்பட முடியும். அப்ப என்ன குற்ற நபர்களும் என் பக்கத்துல என்ன செய்யணும், இருக்கணும். நான் ராஜாவாக இருந்தாலும், நான் கடவுளுக்கு பிரியமானவற்றை எப்போது செய்து வாழ்ந்தாலும் நானும் சில சமயங்களிலே தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நாத்தான் போன்ற சில நபர்கள் என்னை குட்டுவதற்கு பக்கத்தில் இருக்கணும். நான் ராஜாவாக இருந்தாலும் என்னை குட்டுவதற்கு ஒரு சாமுவேல், என்னை குட்டுவதற்கு ஒரு நாத்தான் என்ன செய்யணும், பக்கத்திலே இருக்கணும். நாத்தானுக்கு பெரிய செல்வாக்கு இல்லதான், நாத்தானுக்கு வசதி இல்லதான், நாத்தானுக்கு ஆள் பலம் இல்லதான், ஆர்மி பலம் இல்லதான். ஆனா நாத்தான் போல ஒரு தேவ மனிதர்களை தாவீது போன்ற நபர்கள் பக்கத்திலே வைத்துக் கொள்வது ரொம்ப சிறந்தது. அதுதான் பாதுகாப்பானது. சில சமயங்கள்ல நாத்தான் இருப்பது தாவீதுக்கு பிடிக்கிறது இல்லை, தாவீது போன்ற நபர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அந்த தாவீதுக்கு பிடிச்சிச்சு, ஆனா இன்னைக்கு நிறைய தாவீதுக்கு என்ன செய்யறது இல்ல, ஆமா பிடிக்கிறது இல்லை. என்னடா எப்ப பார்த்தாலும் நொய் 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 இருக்கிறான். அந்த நொய் நொய்ங்கிறது தான் எப்பவுமே நமக்கு பாதுகாப்பு. புரிஞ்சுக்கணும், அழகான ரோஜாவுக்கு சுத்தியும் அந்த செடி முழுக்க என்ன இருக்கும், முள்ளு இருக்கும். அந்த முள்ளு தான் அந்த ரோசாவுக்கு என்னது, பாதுகாப்பு. தன்னால் முடிந்த வரை அந்த ரோஸ் என்ன செய்யுது, அந்த ரோஸ் பாதுகாக்குது. முள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது எப்படி இருக்கும். சில சமயங்களிலே முற்கள் தான் நம்ம என்ன செய்யுது, பாதுகாக்கிறது. சில சமயங்களிலே பாடுகள் தான் நம்மை பாதுகாக்கிறது. சில சமயங்களில் சிக்ஷைகள் தான் நம்மை பாதுகாக்கிறது. நமக்கு பிடிக்காத ஒரு நபர் தான் உண்மையிலேயே நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். நமக்கு அவளை கண்டாலே பிடிக்காது, ஆனா அந்த நபர் தான் நம்மளை என்ன செய்வான், பாதுகாத்துக்கிட்டு இருப்பான். கடவுள் அதுக்காண்டியே வச்சிருப்பார் அந்த ஆளை. எப்போதுமே நம்மளை கண்காணிக்கிற சில நபர்கள் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவர்கள். நிறைய சமயங்களுக்கு நமக்கு அது என்ன செய்யறது இல்ல, புரிந்து கொள்ள முடியறது இல்ல. இந்த இளையகுமாரன் பாருங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். எல்லாத்தையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாம் அக்கிரமமான வாழ்க்கை. இப்ப கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நாதி இல்ல, அப்பா இல்ல கூட. அப்பா கூட இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, தட்டி கேட்டே இருப்பாரு. டேய் அதை செய்யாத, டேய் இதை செய்யாத, ஏன் இதை பண்ற, ஏன் அதை பண்ற, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப இந்த இளையகுமாரனுக்கு அப்பா மேலேயே கடுப்பாகி போச்சு. அப்பா இல்லாத ஒரு வாழ்க்கையை விரும்ப ஆரம்பிச்சிட்டான், தூரமா போயிட்டான். கொஞ்ச நாள் அப்பா இல்லாத வாழ்க்கை எப்படி தெரிஞ்சு,
சில நேரங்கள்ல நம்மளை திட்டக்கூடிய ஆள் இல்லைன்னா கொஞ்ச நாள் இன்பமாக இருக்கும். கொஞ்ச நாள் என்ன செய்யும்? இப்பதான்டா நிம்மதி, அப்பா அந்த ஆள் தொல்லை இல்லாம இப்ப நிம்மதியா இருக்கும்டா அப்படின்னு போய் மகிழ்ச்சியா வாழ்ந்தான். எவ்வளவு நாள்? கொஞ்ச நாள். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த இவனுடைய பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கிட்ட இருந்த தன் தகப்பனாருடைய ஆசையெல்லாம் அரிக்க ஆரம்பித்தது. எல்லாம் காலியாக ஆரம்பிச்சிச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்காத ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டான்? பிச்சைக்கார மாதிரி போயிட்டான். உடுத்தருக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, ஆதரவு இல்லை, எல்லாம் இழந்து போய் நிற்கதியாக்கப்பட்ட சூழ்நிலை. அப்புறம் எழுப்பி வரவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டான். உண்மையை சொல்ல போனா அந்த மாதிரி சூழ்நிலை தான் இளையகுமாரனை மீண்டும் அப்பாவின் இடத்துல கொண்டு வந்தது. அந்த நிலை ஒருவேளை அந்த இளையகுமாரனுக்கு வரலன்னு வச்சுங்களேன், அப்பா வீட்டுக்கு அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான். சில சமயங்களிலே உபத்திரவங்கள் தான் நம்மை அப்பா வீட்டுக்கு திருப்புகிறது. மீண்டுமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில வர்ற போராட்டங்கள் தான். ஆகையால் ஆண்டவர் இங்க என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரமான இடத்துக்கு கொண்டு போய் நயம் காட்டி என்ன செய்யறாரு? பேசுகிறார். அந்த நயம் காட்டி ஆண்டவர் நம்மை அழைக்கும் போதே அப்பயாவது மனம் திரும்பிட்டோம்னா மீண்டும் நம்மை அள்ளி அணைச்சு, இளையகுமாரனுக்கு மீண்டும் அந்த அழகான வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, மோதிரம் கொடுக்கப்பட்டுச்சு, சந்தோஷங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, அப்பாவினுடைய அரவணைப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அப்பாவினுடைய எல்லா ஆசைக்கும் மீண்டும் உரியவனாக மாறினது போல அந்த கடினமான சூழ்நிலையிலேயாவது நாம் தேவனிடத்துல திரும்பும் போது மீண்டும் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? அள்ளி அணைக்கிற ஒரு உருவகம் தான் இந்த உருவகத்தை பார்க்கும். சோ ஓசியா போய் மீண்டுமாக தன் மனைவியின் இடத்துல என்ன செய்யறாரு? நயம் காட்டி பேசி இழுத்து கொண்டு வருகிறார். இது தேவனையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் குறித்ததான ஒரு அற்புதமான ஒரு உருவகமாக வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட விஷயங்களையாக நம்ம பார்க்கிறோம். எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன், கேட்போம். எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, நல்லா கவனிங்க, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். ஆண்டவர் யாரை தண்டிக்கிறார்? யாரை சிட்சிக்கிறார்னா, யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கிறாரோ, யாரை தம்மிடமாய் சேர்த்து கொள்ளணும்னு ஆர்வம் உள்ளவராய் தேவன் இருக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயமா என்ன வரும்? சிட்சை வரும். சிட்சை வரல அப்படின்னா உங்க மேல ஆண்டவருக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் யார் மேலேயாவது அக்கறை இல்லாம இருந்தார்னா அவங்க வாழ்க்கையில் என்ன வராது? சிட்சையே வராது. உலகத்துல எல்லாம் நிறைய பேர் பாவத்துல மூழ்கி கிடக்குறாங்க, இல்ல அவங்களுக்கான தண்டனை வரலையே அப்படின்னு நம்ம ஆதங்கப்படுறோம். ஒரு விதத்துல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி ஆபத்து வராது இருக்கிற சூழ்நிலை தான் உண்மையிலேயே அவன் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறான் என்பது அர்த்தம். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் ஆபத்து வருது அப்படின்னா மனம் திரும்பதற்கான வாய்ப்பும் அவங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். எந்த ஒரு பிள்ளைக்கு அந்த மாதிரி சிட்சை கிடைக்காம ஆபத்தே இல்லாம தப்புல போயிட்டே இருக்கான்னா அவன் தான் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறான். உங்க லைஃப்ல உங்க தவற சுட்டி காட்டுற நபர் யாருமே இல்லை, ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்க உண்மையிலே எந்த மாதிரி இடத்துல இருக்கிறீங்க? மிக ஆபத்தான இடத்திலே இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அழகாக இந்த வேத வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் யார் அதிகமா நேசிக்கிறாரோ அவர்கள் என்ன பண்ணுகிறாரா? சிட்சிக்கிறார். தம்மிடமாய் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் என்ன செய்யறாரா? தண்டிக்கிறவராய் இருக்கிறார். சோ கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது, கர்த்தர் நம்ம இடத்துல நமக்கு பிடிக்காத சில விஷயங்களை பேசும்போது அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறபடினால் இதை செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நம்மால் என்ன செய்ய முடியும். சிட்சை என்பதும் அன்பின் ஒரு வெளிப்பாடு தான். ஏன் என் பிள்ளைகளை நான் அதிகமா திட்டுறேன், ஏன் அதிகமா அடிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன வெளிப்பாடு? அன்பின் வெளிப்பாடு. அன்பு அணைக்க மட்டும் செய்யாது, சில சமயங்களிலே அடிக்கவும் செய்யும். அந்த அடியை என்ன செஞ்சுக்கணும்? நம்ம சந்தோஷமா பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ன உடனே பிள்ளைங்க போய் அம்மாவை அடிக்கிறத அதை நாங்களும் அன்பின் வெளிப்பாடுல அடிக்கிறோம் அப்படின்னு வைக்கக்கூடாது. கர்த்தர் என்ன இங்க கொடுத்திருக்காரோ அந்த அடிப்படையிலே தான் நம்ம வேதத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும்.
சோ நம்மை தண்டிக்கக்கூடிய நமக்கு மூத்தவர்களை தேவன் வச்சிருக்கிறாரு, அவர்கள் மூலியமாக நம்மை தண்டிப்பார். அவர்களுக்கும் உள்ள ஒரு சில மூப்பர்கள் வைத்திருப்பாங்க, அவர்கள் மூலியமாக கர்த்தர் என்ன செய்வாரு? தண்டிப்பார். அந்த தண்டனையை நாம் என்ன செய்யணும்? அங்கீகரிக்க பழகணும், ஏற்றுக்கொள்ள பழகணும். ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது சில பயங்கரமான ஆபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு அது வழிவகுத்து விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் என் மகனே, நல்லா கவனிங்க. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை சிட்சிக்கும் போது, உங்களை வனாந்தரமான இடத்துக்கு கொண்டு வரும் போகும்போது, உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு உங்களை கொண்டு போகும்போது, வருத்தமான சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கும் போது, நீங்க அந்த மாதிரியான சிட்சை நேரத்தை அற்பமா என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. அதை அலட்சியமாக நீங்க நினைக்க கூடாது. அடுத்து, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அவன் என்ன செய்கிறாரா? சிட்சிக்கிறார். சோ இந்த இடத்துல பார்க்கிறோம், சிட்சை வரும்போது, கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது, அற்பமாகவும் எண்ணிடக்கூடாது நம்ம. ஏன்னா இது பெரும்பான்மையா அநேகர் இடத்துல காணப்படுகிற ஒன்று. கர்த்தர் அன்பு செலுத்தி சிட்சிக்கிறார், கர்த்தர் அன்பு செலுத்தி கடிந்து கொள்கிறார். ஆனா அந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா அற்பமா நினைக்கிறது. அதை ஒரு மைண்ட்ல கொண்டு வர்றதே இல்லை. அந்த மாதிரியான சிட்சையை அதை மதிக்கிறது கிடையாது. சில சமயங்களில் இதுவும் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலைமையில நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? கொண்டு போய் விட்டு விடும் என்று மறந்துடாதீங்க. கர்த்தர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து சில நேரங்களில் கடினமான பாதைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி கஷ்ட நிலைமைக்குள்ளாக நம்ம கொண்டு போகலாம். அந்த கஷ்ட நிலைமைகளை கொண்டு போகும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் என்ன செஞ்சிருமா? குறுகி போயிடும். உனக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கதான் செய்யுது, கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனா அந்த சமயத்துல நீ சோர்ந்து போயிடாத. அந்த சமயத்திலிருந்து மீண்டு வர கடவுள் உனக்கு பலன் கொடுப்பாரு. ஏதோ ஒன்றை நீ புரிந்து கொள்ளும்படியாதான் இந்த கடினமான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏதோ ஒன்றை நீ உணர்ந்து கொள்ளும்படியாக தான் இந்த வனாந்தரமான வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சோ வனாந்தர வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரனா பாதையில ஆண்டு நடத்துறாரு. உண்மை சொல்ல போனா அவர்கள் 40 நாட்களிலே கானானுக்குள் போகக்கூடிய இன்னொரு வழி இருக்கிறது. ஆனா அந்த 40 நாள் பிரயாண வழியே கர்த்தர் அவர்களுக்கு தரல. 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை அவர்களுக்கு தந்தார். ஏன் கொடுத்தாரு? பல காரணங்கள் வேதம் சொல்லுது. ஏன் ஆண்டவர் 40 வருஷமா இந்த வனாந்தர வாழ்க்கையில இஸ்ரவேல் மக்களை நடத்தினாரு? அவங்களுக்கு பிடிக்காத பாதை தான், கடினமான பாதை தான், கஷ்டம் அனுபவிக்கிற பாதை தான். அந்த பாதையிலே நிறைய சமயங்களில் தண்ணீர் இல்லை, அந்த பாதையில சரியான உணவு இல்லை, அந்த பாதையில பாதுகாப்பு இல்லை, அநேக காட்டு மிருகங்கள், அநேக ஆபத்துகள் நிறைந்த பகுதியில் தான் கர்த்தர் அவர்களை நடத்தினார். ஆனா கர்த்தர் அந்த பாதையில நடத்துவதற்கு அவருக்கு என்ன இருந்தது? ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. 40 நாள்ல இவங்க கானானை அடைஞ்சிட்டாங்கன்னா இவங்க உண்மையிலேயே திறம்பட்ட ஒரு சமூகமாக அந்த கானானுக்குள்ள மகிழ்ச்சியாக இவர்களால் வாழவே முடியாது. வேற ஒரு சின்ன படம் கூட அந்த இஸ்ரவேல் மக்களை ஈஸியா கானானுக்குள்ள என்ன செஞ்சிடும்? அடிச்சு நொறுக்கி எப்ப வேணாலும் கொண்டு போயிட முடியும். ஆனா கர்த்தர் இந்த 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையில் இவர்களை மிகப்பெரிய போர் வீரர்களாக தேவன் மாற்றுகிறார். பல கடினமான சூழ்நிலைகள் தான் இவர்களை பெரிய சோல்ஜரா மாத்துனுச்சு. சொல்ல போனா இன்னும் பல காரியங்களை இந்த வனாந்தர வாழ்க்கையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். எது சரியான சத்தியம், எது உண்மை காரியம், எதனால உன்னை நான் இந்த பாதையை நடத்துறேன், எதுக்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், இந்த உலக மக்கள்லாம் எப்படி வாழ்றாங்க, நீ எனக்காக எப்படி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் என்பதையெல்லாம் இந்த வனாந்திரத்துல வச்சுதான் கடவுள் என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுத்தார். வனாந்திரங்களிலே அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம் நிறைய. ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு பாத்தீங்கன்னா வனாந்திரத்திலே தேவன் கொடுத்த பாடங்கள் நிறைந்த ஆசீர்வாதங்களை கற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு வனாந்திரத்துல இருந்த கஷ்டத்தை மட்டுமே பார்த்தாங்க. வனாந்திரத்துல இருந்த குறைவுகளை மட்டுமே பார்த்தாங்க, நிறைவுகளை அவங்களை பார்க்கல. ஆண்டவர் வானத்து மன்னாவையே கொடுத்தாலும் இவங்க அந்த வானத்து மன்னா மேல என்ன இல்லை? திருப்தி இல்லை. தேவ தூதர்கள் புசிக்கிற மன்னாவை கொடுத்தானா எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சந்தோஷம்.
இவங்க எந்த உழைப்புமே உழைக்கல. சொல்ல போனா சாப்பாட்டுக்காக இவங்க என்ன செய்யல, போய் விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு ஒண்ணுமே பண்ணல. காலையில எந்திரிச்சு அழகா மண்ணா பொழிஞ்சு பூமியை நிரப்பி வச்சிருக்கோம். அவன் பொறுக்கிக்கிட்டான் சூப்பரா. எந்த துறவையும் தோண்டிவன் தண்ணீர் எடுக்கல. எல்லா இடங்களிலும் தண்ணீர் வசதியை கண்மலையை பிளந்து கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறாரு. போய் பேசுறாங்க கண்மலைகிட்ட, தண்ணீர் என்ன செய்யுது, புறப்பட்டு வருது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் யோசிச்சு பாருங்க. போய் பேசுறாங்க, தண்ணீர் வருது. இவங்க எந்த பிரயாசமே படல. ஆனா இவங்க கடவுள் கொடுத்த இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துல அவங்க கண்ணு முன்னால் இல்ல. அவங்க கண்ணு முன்னால் நின்னதெல்லாம் வேற. இதுல குறைவை மட்டுமே பார்த்தான். ஆண்டவர் எவ்வளவு அதுல நிறைவாக நடத்தினாலும் அவனுக்கு அந்த குறைவு மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சு. மன்னா எங்களுக்கு சலிச்சு போச்சு. மன்னா எங்களுக்கு என்ன வேணும், கறி வேணும். சரி, கறி தான் ஆசைப்படுற. கறியை எப்படி ஆசைப்பட்டு கேட்டுக்கணும், ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் மன்னாவை கொடுத்த தேவன் நிச்சயமாக எங்களுக்கு இப்போது நாங்கள் ஆசைப்படுற கறியையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிற. இப்படில கேட்டுக்கணும். போய் எப்படி கேட்கிறாங்க. சில சமயங்கள்ல இந்த கேட்கிற முறை இருக்கு பாத்தீங்களா, அந்த முகரக்கட்ட முறைய அந்த முறையில போய் கேட்கறது ஒரு மாதிரி. வெறும் மண்ணா, இது எங்களுக்கு எதுக்கு, இது சலிச்சு போச்சு எங்களுக்கு, கறி எங்க, நாங்க அங்க இருந்தாவது கொம்மட்டிக்காய் சாப்பிட்டு இருப்போம், வெள்ளை போட்டு சாப்பிட்டு இருப்போம், ஏதோ வாரத்துல ஒரு நாளாவது கொஞ்சம் நான்வெஜ்ஜை மூக்கில காட்டினா. இப்படி போய் இந்த 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 முறை இருக்கு பாத்தீங்களா, கேட்கறதுல என்ன இருக்குது. கடவுள்கிட்ட கேட்கலாம், தப்பு இல்லை. அவர்கள் கரியை ஆண்டவரிடத்துல கேட்பது எந்த தவறும் இல்லை. ஆனா அவங்க போய் கேட்கிற அந்த முறை, அந்த இருதயத்துல வச்சிருக்கிற அந்த காரியம்தான் கடவுளுக்கு அருவருப்பா தெரிஞ்சு. கரியை கேட்டது தப்பு இல்லைங்கயா, கேட்ட முறை தப்புங்க. புரியுதுங்களா? பல சமயங்கள்ல நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க நமக்கு உரிமை இருக்குது. ஆனா எப்படி கேட்கணும்னு என்ன செய்யாது, தெரியாது. விதவிதமா வித்தியாசமா போய் கேட்டு கடைசியில ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறது, அடி வாங்குறது. அவங்களும் இப்படிதான் போய் கேட்டாங்க, முறப்போட போய் கேட்டாங்க, முறை தவறி போய் கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட, எங்களுக்கு கறி வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஆண்டவர் மூக்கு முட்டை கடியையும் போட்டு புடஞ்சியிலே போட்டா அடி. அன்பானவர்களே நல்லா கவனிங்க. ஆண்டவர் வனாந்திர வாழ்க்கையிலே நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளாமல் அந்த வனாந்திரத்திலும் கூட நாம் நம்முடைய சுய இச்சைகளிலே இருந்தோமானால் மிகப்பெரிய ஒரு இழப்பும் மிகப்பெரிய ஒரு ஒரு துன்பமான காரியத்துக்குள்ளவும் நம்ம போக வேண்டிய வாய்ப்பு என்ன செஞ்சிடும், ஏற்பட்டு. ஸோ இரண்டாவதாக நம்ம பார்க்கிற விஷயங்களை என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்கள் நிச்சயமாக அவர் என்ன செய்யறாரு, சிட்சிக்கிறார், அவர் தண்டிக்கிறார், அடிகளை அடிக்கிறார். ஏன் அடிக்கிறார், நாம் புரிந்து கொண்டு நாம் உண்மையாக தேவனிடத்தில் திரும்பும்படி அதை என்ன செய்யறாரு, செய்கிறார். பல சமயங்களிலே தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறபடினால்தான் வனாந்திர வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்யறாரு, வழி நடத்துகிறார். வனாந்திர வாழ்க்கையிலே நம்ம போகும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த வனாந்திர வாழ்க்கையை அற்பமாக என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. நமக்கு கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது, நம்ம தவறுகளை சுட்டி காட்டும் போது அந்த சுட்டி காட்டுதல் நமக்குள்ள ஒரு சோர்வை உண்டாக்கும் தான். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது, உலக மனிதன் சோர்வடைவான். உலக மனிதன் என்ன செய்வான், சோர்வடைவான். என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை யாரும் என்ன செய்யக்கூடாது, சுட்டி காட்டிடக்கூடாது. அதுதான் இந்த உலகம். இந்த உலகம் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது, சுட்டி காட்டக்கூடாது என்று நினைக்கிற உலகம். ஆனா வேதம் நமக்கு என்ன செய்யல, அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீ அதை நேசிக்கணும், நீ அதை விரும்பணும். கடிந்து கொள்ளுதல் என்ன செய்யணுமா, யார் கடிந்து கொள்ளுதல் விரும்புவாங்கன்னு வேதம் சொல்லுது, கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறவர் ஞானம் உள்ளவர்கள் தான் விரும்புவார்கள். ஞானம் யாருக்கு இருக்குதோ அவங்க கடிந்து கொள்ளுதல் வரும்போது என்ன செய்வாங்களா, விரும்புவார்கள். கடிந்து கொள்ளுதலை யார் அசட்டை பண்ணுவார்கள் என்ன, ஞானம் இல்லாதவர்கள் தான் கடிந்து கொள்ளுதலை என்ன செய்வாங்க, அசட்டை பண்ணுவார்கள். அருமையானவர்களே, தேவன் நம்மை சிட்சிக்கும் போது, தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் போது அதை நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள விரும்ப மறந்துடக்கூடாது. அதை அற்பமாக ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, எண்ணி விடவே கூடாது. சவுல் ஆண்டவர் தந்த எல்லா சிச்சையும் பாருங்களேன் அற்பமாக எண்ணினான். பல சிச்சைகள் அவன் திரும்பி வரும்படி கர்த்தர் பல வாய்ப்புகளை சவுல் ராஜாவுக்கு ஆண்டவர் தருகிறார். ஆனா அந்த சவுல் ராஜா திரும்பி வருவதற்கு மனசை வைக்கவே இல்லை. ஆண்டவர் சிச்சித்த சிச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்பமாக எண்ணினார். அதை ரொம்ப கூறா அவன் எடுத்துக்கவே இல்லை.
அதனால கடைசியில பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை சொல்ல முடியாத ஒரு அகோர நிலைமைக்கு என்ன செஞ்சுச்சு போன விஷயத்தை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல ஒரு சவுலை பார்க்கிறோம். அந்த சவுல் தேவன் சிட்சிக்கும் போது என்ன செஞ்சாரு? ஏற்றுக்கிட்டாரு. என்ன சிச்சை வந்துச்சு சவுலுக்கு? அப்படி தமஸ்குக்கு போறாரு. தமஸ்குவிலே யாரெல்லாம் ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறார், அவரெல்லாம் சிறைப்படுத்தி அவர்கள் கொலை செய்யும்படி எல்லா போர் சேவரோடு கிளம்பி போறாரு. தமஸ்குவின் பாதையிலே ஒரு பெரிய வெளிச்சம் அவர் கண்களே பட்டு கண் குருடாக போகிறது. கீழே சரிகிறார். ஆண்டவருடைய சத்தம் காதலே விழுகிறது. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்கிற ஒரு சத்தம். கண் குருடாக்கப்பட்ட நிலைமை. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அவன் பயங்கரமா ஒரு வீரன், ஒரு போர் வீரனை போல கிளம்பி போனவன் கடைசியில பார்த்தா கண் குருடாக்கப்பட்டு கீழே கிடந்தான். அப்ப அந்த சிச்சையை அவன் என்ன செய்தான்? உணர்ந்தான். அந்த சிச்சையை ஏற்றுக்கொண்டான். நான் குருடாக்கப்பட்டாலும் கடவுள் ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் செஞ்சார்னு உணர்ந்தான். அந்த சிச்சையை அங்கீகரித்த அந்த சவுல் கடைசியில பெரிய அப்போஸ்தலனாக மாற்றப்பட்டு தேவனுக்காக பெரிய காரியங்களை அவர் செஞ்சான். இப்ப வரைக்கும் பாருங்க, பைபிள்ல 13 நிருபங்கள் இருக்கிறது. 27 புத்தகத்துல 13 நிருபங்களை பவுலே என்ன செஞ்சிட்டாரு? ஏன்னா அத்தனையாய் பவுலை தேவன் பயன்படுத்தினார். சிச்சையை யாரெல்லாம் ஏற்கிறார்களோ, சிச்சையை யாரெல்லாம் அதை நல்ல காரியமாக தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் செப்பனிட்டு அவர்களை தேவன் ஆசீர்வதித்து அவர்களை மீண்டுமாக நிலைமைக்கு திருப்பி ஆண்டவர் அவர்களை கொண்டு பெரிய காரியத்தை என்ன செய்கிறாரு? செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2வது பாயிண்ட் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துட கூடாது. சோ 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், உடைந்த உறவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இணைக்கிறார். ஆண்டவர் நயம் காட்டி அழைக்கும் போது நாம் மீண்டுமாக திரும்பும் போது என்ன நடக்கிறது? என்ன ஒரு அற்புதம் நடக்கிறது? என்ன ஒரு மேஜிக் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உடைந்த உறவை ஆண்டவர் மீண்டும் என்ன செய்கிறாரு? இணைக்கிறார். அதான் நம்ம ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த உடைந்த முறிந்த உறவை மீண்டும் அவர்கள் திரும்பும் போது இணைக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சில சமயங்கள்ல சேட்டை பண்ற சில சேட்டைக்கார பிள்ளைங்க, உதாரணத்துக்கு நம்ம எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மருமகன் கூட பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து என்ன செஞ்சு கை முறிஞ்சு போச்சு. நிறைய பிள்ளைகளுக்கு இப்படி நடக்கும். கை முறியறது, கால் முறியறது, விழுந்து எதையாவது ஒன்று என்ன பண்ணிடுவாங்க? சேட்டை பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா மீண்டும் பாருங்களேன், கடவுள் ஒரு பெரிய கிருபையை செஞ்சிருக்காரு. முறிந்து போன எலும்பு கூட மீண்டும் என்ன செய்யுது? அது உயிர் பெற்று மீண்டும் இணையுது. யோசிச்சு பாருங்களேன், எலும்பு 2ஆ முறிஞ்சு போன, அது 4ஆ முறிஞ்சு போனாலும் கூட அந்த எலும்பு மீண்டுமாக என்ன செய்தான்? பழைய நிலைமைக்கு திரும்பக்கூடிய ஒரு ஆற்றலை ஆண்டவர் எலும்புக்கு அந்த வல்லமை கொடுத்திருக்காரு. எலும்பு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்று, ஆனா அது மீண்டுமாக நமக்குள் கூடுகிறது. இந்த கை எலும்பு இருக்கு பாத்தீங்களா? 4ஆ முறிஞ்சு போனா கூடங்க அந்த கை எலும்பு மீண்டுமாக என்ன செஞ்சிடும்? ஒட்டி பழைய நிலைமைக்கு திரும்பிடும். எப்போது? நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது இப்படி ஒடிஞ்சு 4ஆம் மூணா நெளிஞ்சு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு டாக்டர் போகும்போது என்ன செய்வாரு? அப்படியே எண்ணெயை போட்டு அழகா மயில் தொகையில வச்சு தடவி அப்படி கொடுக்க மாட்டாரு. வாடா ராசா அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு. என் மருமக பிள்ளை அப்படிதான் கொண்டு போனாரு. எங்கடா தங்கம்? இப்படி வச்சு கையை பிடிச்சிக்கிட்டாரு, இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. எங்கடா? இங்கேடா ஒண்ணும் பண்ணாது தங்கம், ஒண்ணும் பண்ண. அப்படியே தொட்டும் தொடாம பட்டும் படாம பிடிச்சிக்கிட்டே இருந்தவரு டபார்னு பிடிச்சிருந்தாரு பாருங்க. ஒரு நிமிஷம் உயிர் போகிற வழி, கட்டுனோட வழி. அந்த முறிஞ்ச அந்த எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நீட்டி நிமிந்து அப்படி ஒன்னா ஒட்டி சேர்ந்து அப்படி நிற்கும் போது அப்படி வச்சு ஒரு கட்டையை போட்டு 2 கட்டை அங்கிட்டு கொடுத்து ஒரு கட்டை போட்டார். அவ்வளவுதான். இது மாதிரி உடைந்த உறவுகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? சில சமயங்கள்ல சரி செய்கிறார். எப்போது? முறிந்து கண்ணா பின்னா போனாலும் கூட நம்ம எப்போது அது ஒன்றுபட விரும்பி நம்ம ஒன்னா இணைய ஒப்பு கொடுக்கிறோமோ, அது முறிவு இருக்கலாம், ஆனா நம்ம ஒன்றிணை இப்படி இருக்கிற எலும்பு இப்படி ஒன்னா இணைய ஒப்பு கொடுக்கும் போது அது மீண்டும் என்ன செய்கிறது? கூடி எலும்பு ஒன்றாக இணைந்து மீண்டும் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை பழைய நிலைமைக்கு நமக்கு என்ன செய்து வாழ்க்கையில தருகிறது. கர்த்தரும் உடைந்த உறவுகளை என்ன செய்யறாரு? சீர்படுத்துகிறார். எப்போது? நாம் சீராக வேண்டும் என்று நினைத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அந்த உடைந்த உறவுகளை என்ன செய்யறாரு? சீர்படுத்தி மீண்டும் அந்த நிலைமைக்கு கொண்டு வருகிறார். அதான் நம்ம 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, நம்ம ஆண்டவரை விட்டு அக்கிரமம் செய்து பாவம் செய்து
இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட ஆனா மீண்டும் நாம் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு திரும்பும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரா? அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கிறார் தேவன். இந்த வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு நல்லா கவனிங்க, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்ப நம்ம என்ன செய்கிறாரா? சுத்திகரிக்க கூடிய அன்பு தேவனாக இருக்கிறார். எப்போது நாம் திரும்பி வருகிறோமோ, எப்போது நம்முடைய தவறை உணர்கிறோமோ, ஆண்டவர் சும்மா மன்னிக்க மாட்டாரு. சில சமயங்களிலே ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறாரு தான். ஆனா உண்மையாகவே நம்முடைய அந்த அந்த காரியத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை நம்ம எப்ப பெறோம்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நான் செய்தது தவறுதான் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட நான் மன்னிச்சிருன்னு போய் கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். பல சமயத்துல பார்த்தோன்னா ஈகோ விட அது நம்மளை ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க, ஆண்டவரே நாங்க தப்பு செஞ்சுட்டு தான், குடும்பத்திலையும் கூட நம்ம தப்பு செஞ்சிருப்போம், நம்ம தான் தப்பு செஞ்சிருப்போம், நம்ம செஞ்ச முதல் தப்பினால தான் நிறைய தப்பு அங்கே நடந்திருக்கும். ஆனா முதல் தப்பு செஞ்ச நபர்கள் போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன வராது? மனசு வராது. அவ்வளவு பெரிய பெருமைக்காரங்க நம்ம எல்லாம். ஆனா எப்போது நாம் இதை உணர்ந்து நாம் செய்த தவறை முதலாவது உணர்ந்து தேவனிடத்துல போய் அறிக்கையிடுறோமோ, அல்லது நாம் யாருக்கு விரோதமா தவறு செய்தோமோ அவர்களிடத்துல போய் நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிறோமோ, அப்போ உறவு என்ன செய்யுது? முறிந்த உறவு சீர்படுகிறது. அநேக உறவுகள் இப்படி விட்டு கொடுக்காம ஈகோவினால எத்தனையோ உறவுகள் சின்ன சின்ன விஷயத்துக்கு முறிந்து போய் சேராமே இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு சம்பவம் என் மனசு ரொம்ப உடைச்சு உலுக்கிருச்சுன்னு சொல்லலாம். கார்ல வந்து டூ வீலர்ல அவங்க அப்பா 2 பசங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. கார்ல வந்தவங்க என்ன செய்யாங்கன்னா, அந்த டூ வீலரை மோதி அவங்களை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த கார்ல இருந்த சில நபர்கள் கூட்டமாக அறிவாளோடு வந்து அந்த அந்த நபரை ஓட்டி கொண்டு வந்து அவர் அப்பாவை வெட்டி தலையை தனியாக எடுத்துட்டு போயிட்டாங்க. பிள்ளையையும் தாறுமாற, சின்ன பிள்ளை, அந்த பையனுடைய வயசு 5 வயசு என்னமோ பார்த்தேன், 5 வயசு பையன், சின்ன பையன், அவனையும் வெட்டி கொள்றாங்க, வெட்டி கொண்டுட்டாங்க. இரண்டாவது ஒரு பையன் அவன் குற்றுயிராக வெட்டுப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறான். இவங்க அப்பாவுடைய தலையை மட்டும் தனியா எடுத்துட்டு போய் ஒரு கிராமத்து ஊர் முகப்புல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. என்னடா இவ்வளவு பெரிய கொடூரம்! அந்த சின்ன பையன் 5 வயசு பையன் என்ன செஞ்சான்? அவனையும் வெட்டிட்டு கொண்டிருக்காங்க. அந்த மூத்த பையன் மட்டும் காயங்களோடு தப்பிச்சிருக்கான். செத்து போயிட்டான், சுட்டு போயிட்டாங்க போல, அவன் பொழைச்சிக்கிட்டான். அவங்க அப்பாவையும் வெட்டி கொண்டுட்டாங்க. சரி, என்னடா பிரச்சனை அப்படின்னு விசாரிச்சு போகும்போது ஒண்ணும் இல்லைங்க, குழாயில பைப்ல தண்ணி பிடிக்கிற விஷயத்துல சண்டை. பாருங்க, ஒரே ஊருக்காரங்க, அந்த வீதிக்குள்ள வாசம் செய்யறவங்க தான், இவங்களுக்குள்ள அந்த கிராமத்துல இருக்கிற தண்ணி பிடிக்கிற விஷயத்துல சண்டை, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை, குடுமி பிடி சண்டையா போனது. ஆண்களும் வந்து சண்டையில கலக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. ஆண்கள் வந்து அடிதடி சண்டையானி பிறகு ஒருவர் மேல் ஒருவர் வன்மம் வச்சு கடைசியில் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வெட்டி, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வெட்டி 10 வருஷமா இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதான். கிட்டத்தட்ட 14 பேர் செத்துருக்காங்க வெட்டிட்டு. 6 மாசத்துக்கு ஒரு டைம் போய் எவனையாவது ஸ்கெட்ச் போட்டு வெட்டுறது, அதுக்கப்புறம் இவன் வன்மத்தை வச்சு அவனை வெட்டுறது, இவன் அவனை வச்சு இவனை வெட்டுறது. என்னடா பெரிய பிரச்சனை? வெறும் தண்ணி பிடிக்கிற விஷயத்துல சண்டை. அந்த சண்டை எப்படி பாருங்க, குடும்பமே இன்னைக்கு கருவறுத்து இவங்களை அவங்க வெட்டுறது, அவங்க இவங்க வெட்டுறது, இப்படி வாழ்க்கையில பாத்தீங்களா எவ்வளவு பெரிய. சில நேரங்களிலே நம்ம உறவுகளை சீர்படுத்தாமல் போகும்போது மிகப்பெரிய ஆபத்துக்கள் மனித சமுதாயம் என்ன செய்து ஏற்படுத்தி கொள்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் காலையில பிரச்சனை ஏற்பட்டா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன் கோபம் தனியே கிடவது. ஐயா, சாயங்காலம் ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்பத்துல சண்டை வந்துருச்சு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருச்சு, குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சு, இல்லாட்டி ஏதோ ஒரு உறவுகளுக்குள்ள சண்டை வந்துருச்சு, சபைக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? சூரியன் அஸ்தமிக்கிறக்குள்ள சமாதானம் பொருந்தணும். பொருந்துறதா சண்டை போடுங்க, இல்லைன்னா சண்டையே போடாதீங்க. உங்களால சாயந்தரத்துக்குள்ள சமாதானம் ஆகக்கூடிய லெவலுக்கு உங்க இருதயம் பக்குவப்பட்டு இருக்குது, அந்த அளவுக்கு உங்க இருதயம் தேவ வார்த்தையால் நிரம்பி இருக்குதுன்னா சண்டை போட்டுக்கங்க வேணா காலையில. இல்ல என்னால முடியலைன்னா சண்டையே போடாதீங்க. இல்லைன்னா அந்த சண்டை எந்த மாதிரி சண்டைக்கு போய் நம்மளை நிப்பாட்டணும் என்ன செய்யாது தெரியாது. ஏன்னா மனிதன் மிக கொடூரமானவன். மனிதன்
சிங்கம் புலி கூட தன்னுடைய பிரச்சனைகளை யுகாயுகமாக வைத்துக் கொள்ளாது. அந்த நிமிஷத்துல சண்டையை போட்டு அடுத்த நிமிஷத்துல என்ன செய்ய, அவன் வழியை பார்த்துட்டு போயிடும். ஆனா மனுஷன் தான் பாருங்க, 50 வருஷம் ஆனாலும் பகையை வச்சுக்கிட்டே இருக்கிறவன். அப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா, முறிந்த உறவை என்ன செய்யறாரு, சீர்படுத்துகிறார். திரும்பி வரும்போது சீர்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிழைகளை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், சீர்பட வேண்டும். அப்படி நம்முடைய பிழைகளை உணர்ந்து நாம் திரும்பும் போது தேவன் நம்முடைய உறவுகளை கட்டி அமைத்து அந்த உறவுகளை ஆசீர்வதிக்கிற தேவனா என்ன செய்யறாரு, இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனிடத்தில் திரும்பும் போது மீண்டும் அந்த உறவை புதுப்பிக்க ஆவலுள்ள தேவனா என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஓசியாவுக்கும் தன் மனைவியாகிய கோமேருக்கும் இருந்த அந்த முறைவை ஆண்டவர் அந்த உறவை மீண்டுமாக புதுப்பித்து அந்த முறிவை மீண்டுமாக கட்டி சீர் செய்யும்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஓசியாவுடைய வாழ்க்கையை காண்பித்து இஸ்ரவேல் மக்களை திரும்ப சொல்லி அழைக்கிற நிகழ்வை தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த 3வது நிகழ்விலே நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரத்திலே என்ன நடக்கிறது, மீண்டுமாக ஓசியாவை வைத்தும் அவருடைய மனைவியை வைத்தும் ஆண்டவர் என்னெல்லாம் பேசுறாரு, அதில் இருக்கிற இறையியல் சத்தியங்கள் என்ன, அதிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம அடுத்த வாரத்திலே நம்ம என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். இந்த வாரத்திலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களிலும் அவரிடத்திலே நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து திரும்புவோம். தேவன் நம்மை சிட்சிக்கும் போது நாம் அதுக்காக நம்மை அர்ப்பணித்து அந்த சிச்சையிலே நாம் மனம் திரும்பி தேவனிடத்திலே சேரும் போது நம்முடைய வாழ்வை அவர் என்ன செய்கிறாரு, கட்டுகிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் நம்மை கொண்டே திரளான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி தேவன் என்ன செய்கிறார். தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்ம ஜெபிக்கலாம்.